ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6ல் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆல்ரெடி முடிச்சிருப்போம். இப்போ வந்து சங்கம் மருவிய கால இலக்கியம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகிறோம். அதாவது தமிழ் இலக்கியங்கள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே நம்ம வந்து பார்க்க போகிறது இன்றைக்கி 14 கீழ்கணக்கு நூல்கள். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது 14 மேற்கணக்கு நூல்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா? 14 கீழ்கணக்கு நூல்கள். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும்னு பார்த்துருப்போம். ஓகேவா? கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் உருவான இலக்கியமை சங்க இலக்கியம்னு நம்ம சொன்னோம். அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலம், சங்கம் பாண்டியர்களோட காலகட்டத்தில் சங்கம் உருவான காலகட்டத்தை நம்ம வந்து சங்கம் மருவிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சங்கம் மருவிய காலத்துடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து அதே கிபியிலேயே 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். கிபி 6ஆம் நூற்றாண்டு எழுதியாச்சா? அதுக்கடுத்து ஏன் இதை சங்கம் மருவிய கால இலக்கியம்னு சொல்கிறோன்னா, இந்த காலகட்டத்தில் தான் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒன்று பார்த்துருப்போம். சங்கம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கான்செப்டு கீழே. அப்போ இந்த பீரியடில் உருவான இலக்கியங்கள் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இதை சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமாக களப்பிரர்களுடைய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். களப்பிரர்களுடைய காலகட்டம். புரியுதா? 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லக்கூடிய இந்த நூல்கள் உருவான அதே காலகட்டம் தான் சங்கம் மருவிய காலம்னு சொல்கிறோம். களப்பிரர்கள் ஆட்சி செய்த காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? களப்பிரர்கள் ஆட்சி காலம்னா நம்ம காலகாலமாக அவங்களோட காலகட்டத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருண்ட காலம் எத்தனை பேருக்கு தெரியும்? களப்பிரர்களோட காலத்தை இருண்ட காலம்னு சொல்லுவோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. ஏன் களப்பிரர்களோட காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க? அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இந்த களப்பிரர்கள் காலம் தொடங்கின சங்கம் மருவிய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, முழுக்க தமிழ் வந்து வளர்ச்சி பெற்ற காலகட்டம். ஆனால் இந்த களப்பிரர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க சமண மதமும் பௌத்த மதமும் வளர ஆரம்பிக்குது. ஜெயினிசம் அண்ட் புத்திசம்னு சொல்கிறோம்ல, அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய சமயங்கள் எல்லாம் வளர ஆரம்பிக்குது. அதனால தென்னிந்தியாவில் இருந்த நம்மளோட முக்கிய மொழியான தமிழ் மொழி அழிய தொடங்கின காலகட்டம். புரியுதா? அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட மொழி அழிந்து வடமொழி உயர்ந்து வளர தொடங்கியதுனால அந்த காலகட்டத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்படி இருந்தாலும் அந்த இருண்ட காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூல்கள், அறநூல்களான திருக்குறள் முதலான 18 நூல்கள் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் திருக்குறள், நாலடியார், இந்த மாதிரி சொல்லக்கூடிய 14 கீழ்கணக்கு நூல்கள், மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. அப்போ இந்த நூல்கள் எல்லாம் உருவான இந்த காலகட்டத்தை எப்படி நீங்கள் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் அறிஞர் ஒருத்தர் மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறவர் இது இருண்ட காலம் அல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பல வகையான புத்தகங்களும் எழுதியிருக்காரு. ஓகேவா? நம்ம அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னது? 14 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்த வரைக்கும் முதல் பாயிண்ட்டு, இது சங்கம் மருவிய காலகட்டத்தை சார்ந்தது. அதே மாதிரி இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களப்பிரர்களுடைய காலகட்டத்தில் உருவான நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம இப்போது சங்க கால நூல்கள்னு ஒன்று பார்த்தோம். 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேற்கணக்கு நூல்கள் அதை சொல்கிறோம். நம்ம அந்த பீரியடில் எதை பற்றி புகழ்ந்து பாடினாங்க அப்படின்னு நமக்கு கேட்டோம் அப்படின்னா, காதலையும் வீரத்தை பற்றியும். ஏன்னா அங்கே அகவாழ்க்கை புற வாழ்க்கைன்னு ரெண்டாக பிரித்து பார்த்துருப்போம். நம்ம அப்படி பிரித்து பார்க்கும்போது அகவாழ்க்கைனா காதல் மற்றும் அது சார்ந்த உணர்வு நிலைகளை பற்றி மட்டுமே பார்த்துருப்போம் அக வாழ்க்கையில். புற வாழ்க்கைன்னா வீரம், வெற்றி, போர், கொடை, இந்த கான்செப்டை ஃபுல்லாக புற வாழ்க்கையில் பார்த்துருப்போம். ஆனால் இதுதான் சங்க காலம். பட் சங்கம் மருவிய காலத்தில் எதை போற்றியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறமும் நீதியும் போற்றப்பட்ட காலகட்டம்.
அது என்ன அறம் நீதி அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான். அறச்செயல்கள்னா பிறருக்கு நல்லதை மட்டுமே செய்யறது, வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள், இவங்களெல்லாம் நம்ம வந்து அறம் அப்படின்னு சொல்றோம். நீதிங்கிறது நியாயம் தர்மம் இந்த கான்செப்ட்ல வரக்கூடிய உண்மையை மட்டுமே பேசுறது, நல்லதை மட்டுமே செய்யறது. ஸோ எல்லாமே மோரார்லேஸ் ஒரே விஷயம்தான். அப்போ அறமும் நீதியும் இருக்கக்கூடிய காலகட்டம் சங்கம் மருவிய காலகட்டம். அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே என்ன காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னது, சங்கம் மருவிய காலம் மற்றும் 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள் எதை பத்தி பேசுது அப்படின்னா அறத்தை பத்தியும் நீதியை பத்தி மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கும் திருக்குறள் உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட்ட மிக உயர்ந்த நூலாக போற்றப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை பத்தி நம்ம டீப்பா இன்னும் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம 14 மேற்கணக்குக்கு ஒரு பாடல் வரி பார்த்துருப்போம். 18 நூல்களையும் நம்ம வந்து சொல்ற மாதிரி அதே மாதிரி 14 கீழ்கணக்குக்கும் ஒரு பாடல் வரி நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நாலடி, நான் கமெண்ட்ல ஒரு லைனா போடுறேன், அதை பார்த்து நீங்களும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நாலடி நான்மணி நான் 40 நான் 40 ஐந்தினை நான் 40 ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு அப்படின்னு முடியும். என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு. இதான் அந்த பாடல் வரி. நாலடி நான்மணி நான் 40 ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு அப்படின்னு முடியும். இதுலயே அந்த 18 நூல்களுடைய பெயர்களும் வந்துடும். புரியுதா? இந்த பாடல் வரி எழுதிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நம்ம அடுத்தது உள்ள இன்ட்ரோக்கு போயிடலாம். ஒவ்வொரு நூல்களுடைய நூல் பெயர் மற்றும் புலவர்கள், இந்த நூலுடைய ஆசிரியரோ பெயர், இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் இருக்கக்கூடிய 18 நூல்களுக்கும். அதுக்கப்புறம் திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நூலா நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த அறநூல்களையே நம்ம இன்னும் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று முற்கால நீதி நூல்கள், இன்னொன்று பிற்கால நீதி நூல்கள்னு ஒன்று பிரிக்கிறோம். முற்கால நீதி நூல்கள்னா நம்ம இப்போ பார்க்குற இந்த 18 நூல்களும் முற்கால நீதி நூல்கள், பழங்காலத்தில் உருவானது, சங்கம் மருவிய காலத்தில் உருவானதுன்னு நம்ம பார்க்குறோம். அது என்ன பிற்கால நீதி நூல்கள்னா இது உருவாகி ஒரு சில ஆயிரம் ஆண்டுகள் கழித்து பிற்காலத்தில் உருவானது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சில எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா அருங்கல செப்புன்னு ஒன்று, நன்னெறி, உலக நீதி, இந்த மாதிரி சில நூல்கள் இருக்கும். அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இந்த அறநூல்களோட லிஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம். ஸோ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள். இந்த அறநூல்களோட லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக வந்து 18 நூல்களாக. இந்த 18 நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா அறநூல்கள் 11. ரேஷியோ வேணால் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடுங்க. அறநூல்கள் இந்த 18 நூல்களில் 11 நூல்கள் அறநூல்கள். 18 நூல்களில் 11 நூல்கள் அறநூல்கள். அந்த 11 நூல்களை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். முதல் 11 நூல்கள் வந்து அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அறம் சார்ந்த நூல்கள் அறநூல்கள் முதல் 11. அடுத்தது 7 நூல்கள் அகநூல்கள். 7 நூல்கள் அகநூல்கள். அறநூல்கள் 11 இருக்கு, அகநூல்கள் 7 இருக்கு, புறநூல் 1. புரியுதா? அப்போ 11:7:1 அப்படின்னு வரும். ஆக்சுவலி இங்கே வந்து உங்களுக்கு 19 வர்ற மாதிரி வரும். என்ன விஷயம்னா இதில் ஒரு நூல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். புரியுதுங்களா? இதில் ஒரு நூல் மட்டும் நமக்கு இந்த ரேஷியோவில் பார்க்கும்போது 14 கீழ்கணக்கு நூல்களில் 19 கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா இந்நிலை அப்படிங்கிற ஒரு நூல். கைநிலை இந்நிலைன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில் இந்த இந்நிலை. ஓகே, எல்லாம் முடிச்சாச்சா?
அகநூல்களில் 7க்கு பதிலாக OR போட்டு 6ன்னு போட்டுக்கோங்க. அந்த 1 என்னங்கிறத நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதா? இப்போது அறநூல்கள் அப்படின்னு போட்டு அதில் ஃபஸ்ட்டு திருக்குறள். அறநூல்களில் ஃபஸ்ட்டு திருக்குறள். இதோட ஆசிரியர் திருவள்ளுவர். ரெண்டாவது நாலடியார். நாலடியாருங்கிற நூலுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள். நாலடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர்கள். அதாவது ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் சேர்ந்து எழுதின ஒரு நூல் இது. நான்மணிக்கடிகை. அடுத்த நூல். அந்த நூலோட ஆசிரியர் விளம்பி நாகனார். கமெண்ட்ல போடுறேன், பார்த்துக்கோங்க எல்லாமே. நான்மணிக்கடிகையுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்து இன்னா 40 ஆசிரியர் கபிலர். இன்னா 40 ஆசிரியர் கபிலர். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார். திரிகடுகம் நல்லாதனார். கமெண்ட்ல போட்டுட்டு தான் வரேன், நீங்க பொறுமையா கூட பார்த்து எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார், திரிகடுகம் நல்லாதனார். ஆசாரக்கோவை. அடுத்த நூல் ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400. அடுத்தது முன்றுரை அரையனார். பழமொழி 400. முன்றுரை அரையனார். அடுத்தது சிறுபஞ்ச மூலம் காரியாசான். சிறுபஞ்ச மூலம் அதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா காரியாசான். சிறு பஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசான். அடுத்தது ஏலாதி. கனி மேதாவியார். ஏலாதியோட ஆசிரியர் கனி மேதாவியார். அடுத்தது முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். மொத்தம் 11 நூல்கள் ஆச்சா? அறநூல்கள் மொத்தம் 11 நூல்கள் கம்ப்ளீட் ஆச்சா பாருங்க. ஓகே, அடுத்தது அகநூல்கள். அகநூல்களில் ஃபர்ஸ்ட் கார் 40. அகநூல்களில் முதல் நூல் என்ன அப்படின்னா கார் 40. ஆசிரியர் கண்ணங்கூத்தனார். கார் 40 ஆசிரியர்
கண்ணங்கூத்தனார். ரெண்டாவது திணைமொழி 50. நானே டைப் பண்ணியும் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம், டைரெக்டாக பார்த்து கூட எழுதிக்கலாம். திணைமொழி 50 ரெண்டாவது நூல் வந்து திணைமொழி 50. நூலோட பேர் திணைமொழி 50. இந்த நூலோட ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். கண்ணன் சேந்தனார். அடுத்தது திணைமாலை 150. திணைமாலை 150 கனி மேதாவியார். திணைமாலை 150 ஆசிரியர் கனி மேதாவியார். அடுத்தது ஐந்திணை 50. ஐந்திணை 50 மாறன் பொறையனார். ஐந்திணை 50 ஆசிரியர் மாறன் பொறையனார். அடுத்து ஐந்திணை 70. ஐந்திணை 70 மூவாதியார். அடுத்தது கைநிலை. கைநிலைக்கு வந்து புல்லங்காடனார். ஐந்திணை 70 அதுக்கடுத்து கைநிலை. இதுதான் வந்து நமக்கு வந்து அகநூல்களில் 6 நூல்கள். கார் 40, திணைமொழி 50, திணை மாலை 150, ஐந்திணை 50, ஐந்திணை 70, கைநிலை. மொத்தமாக 6 நூல்கள் இருக்கும். இந்த 6 நூல்கள் தான் நமக்கு வந்து அகநூல்கள். பட் இப்போ என்னன்னா, பிற்காலத்தில் இந்த அகநூல்களுக்கு ஈக்குவலாக ஒரு நூல் வந்து எழுதப்பட்டுச்சு. அந்த நூலை என்ன பண்ணிட்டாங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலாக வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதனால இதையும் நம்ம அகநூல்களுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். அதுக்கு பேர் வந்து இந்நிலை. இதோட ஆசிரியர் பொய்கையார். நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆழ்வார்களில் ஒரு முக்கியமான நபர் பொய்கை ஆழ்வார். அந்த பொய்கையார் எழுதின பாடல் இது. பட் இருந்தாலும் இது வந்து பிற்காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் வைப்பதற்கு தகுதியான நூல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த நூலை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா? அப்போ இந்நிலை ஆசிரியர் பொய்கையார். இதோட அகநூல்கள் முடியுது. அடுத்து புறநூல் ஒன்றுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நோட் பண்ணிக்கோங்க. புறநூல்னு போட்டு புறநூலில் ஒன்று களவழி 40. ரொம்ப முக்கியமான ஒரு நூல். இதிலிருந்து தான் இன்னும் கொஷின் வந்ததில்லை. மேபி இந்த அட்டம்ப்ட் இதிலிருந்து கொஷின் வந்துடலாம். எல்லாத்த பற்றியும் கொஷின் வந்திருக்கு அதிகமாக. இந்த நூல் பற்றி இன்னுமே கொஷின் வரலை. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஏன் இது வரைக்கும் கொஷின் வரலன்னு தெரில. பட் கண்டிப்பாக கம்மிங் எக்ஸாமில் இதிலிருந்து கொஷின் வரும். அது என்ன வருங்கிறத நான் சொல்கிறேன். லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் நான் கெஸ் பண்ணது தான் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஒரு சிலருக்கு தெரியும். ஓகே ஓகே இப்போ ஒவ்வொரு நூலாக நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன நூல் அப்படின்னா திருக்குறள். இதுக்கு தான் நமக்கு ஆக்சுவலி இன்றைக்கி கிளாஸ் ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஒரு நூலை முடிக்கவே போதுமானதாக இருக்கும். மற்ற நூல்லாம் நமக்கு வந்து ஒரு கிளாஸ் கூட தேவையில்லை. பட் ஆனால் திருக்குறளுக்கு நமக்கு ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்தாது. நம்ம திருக்குறளோட பேசிக்கான விஷயத்தை பார்த்து முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து இந்த ஒரு கிளாஸ் தேவைப்படும். இது இல்லாமல் திருக்குறளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில சிலபஸில் சில டீப்பான விஷயம் கொடுத்துருப்பான். அது எல்லாத்த வச்சும் நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய டைம் தேவைப்படும். ஸோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து திருக்குறளோட பேசிக் டீட்டெயில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு திருக்குறள்னு போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அகநூல் தெரிஞ்சிருச்சு எதுன்னு, அறநூல் தெரிஞ்சிருச்சு எதுன்னு, புறநூல் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு நூலை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். கிளியராக? திருக்குறள்
அறநூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் திருக்குறள். அறநூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் திருக்குறள். இதை எழுதணும் நீங்கள். புரியுதா? முதல்ல நீங்கள் எழுதுகிற வார்த்தை இதுதான். அறநூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் திருக்குறள். ஏன் முதலாவதாக வச்சு போற்றப்படுது அப்படின்னா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த குறள் 1330 குறட்பாக்கள் இருக்கு இல்லையா? அப்போது இத்தனை பாடல்கள் வழியாக, இவ்வளவு அதிகமான பாடல்கள் வழியாக அதிகமான அறங்களை குறிப்பிடக்கூடிய வேறு ஒரு நூல் தமிழ் மொழியிலும் கிடையாது, வேறு எந்த உலக மொழிகளிலும் கிடையாது. புரியுதா? அதனால தான் இந்த நூலை அறநூல்கள்லேயே முதலாவது நூலாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா எல்லாருக்கும்? தமிழ் ஏன் அறநூல்களில் மிகவும் பழமையான நூல் அப்படின்னு சொல்கிறதும் இதுதான். அதே மாதிரி அறநூல்கள்லேயே மிக அதிகமான அறத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்னு நம்ம இதை தான் சொல்கிறோம். அப்போது அறநூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது திருக்குறள். அறம் அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் எப்பயுமே இருக்கணும். அது என்ன திருக்குறள் அப்படின்னா, இப்போ திருவள்ளுவர் அப்படின்னா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரான்னு கேட்டால், அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தாராங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் எழுதின 1330 குறட்பாக்களை வச்சு அவருக்கு உருவம் கொடுத்ததா சொல்லப்படுது. அவர் முடினா இப்படி தான் இருக்கும், கண் இப்படி இருந்திருக்கலாம், மூக்கு இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் முடிவு பண்ணி ஒருத்தங்க ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் இப்போ வரைக்குமே உண்மையாகவே அவரோட உருவம் இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல் இல்லையா? ஸோ நம்மளால் எப்படி அதை சொல்ல முடியும் எக்ஸாக்டாக? புரியுதா? அப்போது திருக்குறள் அப்படின்னா ஃபஸ்ட்டு திரு கூட்டல் குறள்னு பிரிக்கிறாங்க. திருக்குறள்ங்கிறத திரு கூட்டல் குறள் அப்படின்னு பிரித்து, திரு அப்படின்னா என்னது? மேன்மை. இப்போது திருன்னு முன்னாடி எதுக்கு நம்ம போடுறோம்? நம்ம ஒருத்தங்களோட இப்போ திரு அப்படின்னு போட்டு தானே சில பேர் நம்ம திருமணமானவர்கள் எல்லாரையும் நம்ம திரு அல்லது ஆகாதவங்களையா இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம திருன்னு போட்டு கூப்பிடுவோம். ஏன் அப்படி கூப்பிட்றோம்? அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கரெக்டு தானே? அப்போ அந்த குறட்பாக்களில் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் உயர்ந்த மதிப்பு கருதியும் அதுக்காக திரு அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இவங்க என்னெல்லாம் மீன் பண்ணுறாங்கன்னா, செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, இந்த மாதிரி பல வகையான பொருட்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திரு கூட்டல் குறள்னு சொல்கிற இடத்துல திருவுக்கு என்னெல்லாம் பொருள் அப்படின்னா, செல்வம், நோட் பண்ணிக்கோங்க, செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, இந்த மாதிரி பல பொருள்கள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. திரு அப்படின்னா குறள் அப்படின்னா 2 அடிகளில் எழுதப்படக்கூடிய வெண்பாவிற்கு, அதாவது 2 அடிகளில் எழுதப்படக்கூடிய பாடல்களுக்கு குறள் அப்படின்னு பெயர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா? அப்போது இதோட ஆசிரியர் திருவள்ளுவர், அது நமக்கு தெரிஞ்சது. திருக்குறள் என்னன்னு பார்த்துட்டோம், திருவள்ளுவர் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது இவங்களுடைய காலம், இந்த நூல் எழுதப்பட்ட காலம் அல்லது திருவள்ளுவரின் காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிமு 31. அதாவது கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் 31ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 31ஆம் நூற்றாண்டு, கிமு 31. இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்தது இவங்களோட ஊர் திருமயிலாப்பூர். இவரோட ஊர் திருமயிலாப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஊர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா திருமயிலாப்பூர். திருமயிலாப்பூர். தீ போட்டுக்கோங்க, அது கமெண்ட்ல தா வந்துடுச்சு, தீ போட்டுக்கோங்க. திருமயிலாப்பூர் அவரோட ஊர். இந்த நூலுடைய ஆகு பெயர் என்ன? ஆகு பெயர்னு கேட்பாங்க. திருக்குறள் என்ன ஆகு பெயரை சார்ந்தது அப்படின்னா அடையெடுத்த கருவியாகு பெயர். அடையெடுத்த கருவியாகு பெயர். அடையெடுத்த கருவியாகு பெயர். என்ன ஆகு பெயர்னு கேட்டாங்கன்னா அடையெடுத்த கருவியாகு பெயர். இதுவரைக்கும் அஃபிஷியலாக திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. இதுவரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டது 5
திருக்குறள் இதுவரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டது மொத்தம் 107 மொழிகள். 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா 107 மொழிகள். ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. 107 மொழிகள். அதை தாண்டியும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். 107 மொழிகள். இதில் கரண்ட் அஃபேர் கூட இருக்குது. என்ன அப்படின்னா இந்த முடிஞ்சு போன பட்ஜெட் இருந்துச்சு இல்லையா, 2025-26, இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கிறதுக்காக அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அதை வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்தது. ஓகேவா? மொத்தமாக எத்தனைனா 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள் அல்லது வேறு பெயர்கள் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 7-8 நேம் இருக்குது, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளின் வேறு பெயர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி கொஷின் கேட்கலான்னா, திருக்குறளோட வேறு பெயர்களில் இல்லாத ஒன்று ஆப்ஷனில் வச்சுட்டு மீதி 3 இருக்கிறத வச்சாங்கன்னா உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியணும். அப்போ என்னென்னலாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதனால் இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளுக்கு என்னெல்லாம் வேறு பெயர் இருக்குது? பொய்யாமொழி. திருக்குறளுக்கு என்னெல்லாம் வேறு பெயர் இருக்குது அப்படின்னா, பொய்யாமொழி, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், உத்தரவேதம், அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் மறை, எல்லாமே தமிழ் மறை, உலகப் பொதுமறை, உலகப் பொதுமறை, முப்பால், முப்பால், முதுமொழி, முப்பால், முதுமொழி, தெய்வநூல், தெய்வநூல், பொருளுரை. இவ்வளோ பெயர்கள் இருக்குது திருக்குறளுக்கு வேறு பெயர்கள். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே. பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தமிழ் மறை, உலகப் பொதுமறை, முப்பால், முதுமொழி, தெய்வநூல், பொருளுரை. இத்தனை பெயர்களும் திருக்குறளுக்குரிய வேறு பெயர்கள். ஸோ தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நம்ம மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்தது திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள். இவ்வளோ நேரம் திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். திருவள்ளுவருக்கு என்னெல்லாம் சிறப்பு பெயர் இருக்குன்னா, முதற் பாவலர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: முதற் பாவலர், சென்னா போதார், முதற் பாவலர், சென்னா போதார், முதற் பாவலர், சென்னா போதார், தெய்வ புலவர், முதற் பாவலர், சென்னா போதார், தெய்வ புலவர், வான்புகழ் வள்ளுவர், வான்புகழ் வள்ளுவர், பொய்யில் புலவர், பொய்யில் புலவர். அடுத்தது பெரு நாவலர், நாயனார், நாயனார், தேவர், நான்முகனார், மாதானுபங்கி. இதெல்லாம் திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள். முதற் பாவலர், சென்னா போதார், தெய்வ புலவர், வான்புகழ் வள்ளுவர், பொய்யில் புலவர், பெரு நாவலர், நாயனார், தேவர், நான்முகனார், மாதானுபங்கி.
இத்தனை பெயர்கள் வந்து வேறு பெயர்கள் மட்டும் இருக்குது திருவள்ளுவருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியணும். எதற்காக நமக்கு இதெல்லாம் தெளிவாக தெரியணும்னா ஆட் ஒன் அவுட்டுங்கிற மாதிரி கொஷின், அதாவது வேறுபட்டதை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனையாக போயிடும் இதெல்லாம் தெரியல அப்படின்னா. அதனால இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. மேலே வந்து பால் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கணும், ஓகேவா? பால், இந்த பக்கம் வந்து இயல்கள், அவ்வளோதான், 2 தான். பால் வர்றது வந்து அறம் பொருள் இன்பம்ன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்க போகுது, 3 காலம் இருக்க மாதிரி. பட் ஆனால் இந்த பக்கம் வந்து ரொம்ப லென்த்தியாக விட்டுருங்க. ஒன்றுத்துலேயே நம்ம வந்து 4 வார்த்தை எழுதுகிற மாதிரி வரும், ஓகேவா? பால் இயல்கள், அவ்வளோதான். புரியுதா? 2 ஹெட்டிங்கு. ஒன் சைடு வந்து பால்னு போட்டுக்கோங்க, அடுத்தது வந்து இயல்கள். புரியுதா? இப்போ அதில் கீழே பால்னா திருக்குறள் எத்தனை பால் உடையது அப்படின்னா 3 தான். அறம் பொருள் இன்பம், அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு சொல்லுவோம். தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அறத்துப்பால் இன்பத்துப்பால், பொருட்பால் இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதை நீங்கள் எழுதிக்கோங்க, கீழே கீழே எழுதிக்கோங்க. அப்படி வேணா அந்த பால் அப்படின்னு போட்டிங்க இல்லையா, அந்த பாலில் மொத்தம் 3 எழுத போகிறோம். நம்ம இந்த 3த்தை பற்றின இயல்களையும் நம்ம அந்த இயல்னு ஒன்று எழுதியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு கீழே அப்படியே லைனாக 4 எழுதுகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த அறம் ஒரு சின்னதாக ப்ராக்கெட் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அறம்னு எழுதிடுங்க, அறத்துப்பால்னு எழுதிக்கோங்க. பாலுக்கு கீழே அறத்துப்பால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த அறத்துப்பாலில் சின்னதாக ஒரு ப்ராக்கெட் மாதிரி 38ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ப்ராக்கெட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, 38ன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து கீழே வாங்க, பொருட்பால்னு போடுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு பொருட்பால்னு போடுங்க. அந்த பாக்ஸ்லாம் போடுற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு பொருட்பால். பொருட்பாலில் வந்து சின்னதாக ப்ராக்கெட்குள்ளே 70ன்னு போட்டுக்கோங்க. இதெல்லாம் அதிகாரங்களோட எண்ணிக்கை. அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்குது திருக்குறளில். மொத்தம் 133 அதிகாரம் இருக்கணும் இல்லையா? அதில் அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்குது, பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்குது, இன்பத்துப்பாலில் மொத்தம் 25 அதிகாரம் இருக்குது. புரியுதா? இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். இப்போது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 அதிகாரம் 3வதா. அதில் ஒரு 25 அதிகாரங்கள் இருக்கு. இப்போ அதே மாதிரி இயல்கள் அப்படின்னு போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன பிராக்கெட்குள்ள அறம் பொருள் இன்பம்ல மொத்த இயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4, அறம்ல 4 மொத்தமா. இப்போ இயல்கள் திருக்குறள்ல எத்தனை இயல்கள் இருக்குன்னு கேட்டால் என்ன போடுவீங்க? 9 இயல்கள் இருக்கு. பால்னா 3 பால், இயல்கள்னா 9 இயல்கள். அந்த 9 இயல்களும் எப்படி பிரியுதுங்கிறது நமக்கு தெரியணும். அறத்துப்பாலில் 4 இயல்கள் இருக்கு, அதுவும் ஒரு சின்ன பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அறத்துப்பாலில் 4 இயல்கள், பொருட்பாலில் 3 இயல்கள், இன்பத்துப்பாலில் 2. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா அறம் பொருள் இன்பமா ஆர்டரா 4 3 2. இந்த ஆர்டர் வந்து உங்கள் மைண்டில் வரணும். 4 3 2, 4 3 2. இந்த ஆர்டர் உங்கள் மைண்டில் வந்துச்சுனாலே ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். புரியுதா? அறம் பொருள் இன்பம் 38 70 25 4 3 2. இப்போது இந்த 4 3 2ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம வந்து இயல்கள்னு ஒரு பாக்ஸ் போட்டு சொன்னோம் இல்லையா, அதில் கிளியராக எழுத போகிறோம். இந்த 4மே என்னென்ன அப்படின்னா ஒவ்வொன்றா எழுதிக்கோங்க அப்படியே லைனாக. அறத்துப்பாலில் மொத்தம் 4 இயல்கள். 1 பாயிரவியல். பாயிரவியல் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது பாயிரவியல். அடுத்தது இல்லறவியல். பாயிரவியல், இல்லறவியல். அடுத்து துறவரவியல், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல். துறவரவியல். அடுத்தது ஊழியல்.
இதுதான் அந்த 4 இயல்கள். அறத்துப்பாலில் இருக்கிற 4 இயல் இதுதான். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், மொத்தம் 4 இயல் இருக்குது அறத்துப்பாலில். அடுத்தது பொருட்பாலில் 3ன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 3ன்னு போட சொல்லியிருப்பேன். அந்த 3ல் என்ன இருக்குது அப்படின்னா அரசியல், அங்கவியல், அரசியல், அங்கவியல், சில இடங்களில் அங்கவியலுக்கு வந்து அமைச்சியல்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அரசியல், அங்கவியல் அல்லது அமைச்சியல் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அமைச்சியல், அடுத்து வந்து ஒலிபியல். ஒலிபியல் இது வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் இருக்கக்கூடிய 3 இயல்கள். அறத்துப்பாலில் இருக்கிற 4 இயல் பார்த்துட்டோம், பொருட்பாலில் இருக்கிற 3 இயல் பார்த்துட்டோம். அடுத்து இன்பத்துப்பாலில் இருக்கிறது 2 இயல்னு பார்த்துருக்கோம். அதையும் நான் சொல்கிறேன். களவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லுவோம். களவியல், கற்பியல் இது வந்து பொருட்பாலில் இருக்கக்கூடிய இயல். பொருட்பால் அல்லது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் இருக்கக்கூடிய இயல்கள் களவியல், கற்பியல் 2 தான். அப்போ 4, 3, 2. பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒலிபியல் இருக்கும். இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல்னு 2 தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு இயலுக்கு கீழேயும் எத்தனை அதிகாரம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த 133 அதிகாரத்தை எப்படி ஒவ்வொரு இயலுக்கு கீழேயும் பிரிச்சிருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் கொஷின் நமக்கு. புரியுதா? அதை சொல்லாமா? முடிச்சிட்டிங்களா இது வரைக்கும் டீச் பண்ணது? ஒவ்வொரு இயலுக்கு கீழேயும் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, ஒரு அதிகாரத்தில் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 10 திருக்குறள். அப்போது ஒவ்வொரு இயலுக்கு கீழேயும் எத்தனை இருக்குங்கிறத நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அறத்துப்பால் பார்த்துடலாம். அறத்துப்பாலில் ஃபஸ்ட்டு என்னது? பாயிரவியல் இருக்கா? பாயிரவியலில் மொத்தம் 4 அதிகாரம் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. பாயிரவியலுக்கு பக்கத்தில் 4 அதிகாரம் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 4ன்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணி. பாயிரவியலில் 4 அதிகாரம், இல்லறவியலில் 20 அதிகாரம். இல்லறவியலில் 20 அதிகாரம், பாயிரவியலில் 4 அதிகாரம், இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவரவியலில் 13 அதிகாரம். துறவரவியலில் 13 அதிகாரம், ஊழியலில் 1 அதிகாரம். புரியுதா? ஊழியல் அதிகமான கொஷினில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஊழியலில் எத்தனை அதிகாரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டைப்பில் எப்படி கேட்கலான்னா, ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்ட இயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா திருக்குறள்லேயே ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டது ஊழியல் மட்டும்தான். அதனால் புரியுதா? பாயிரவியலில் 4 இருக்குது, இல்லறவியலில் 20 இருக்குது, துறவரவியலில் 13 இருக்குது, ஊழியலில் 1 இருக்குது. இப்போ இது எப்படி மைண்டில் ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இல்லறம் அப்படின்னா என்னது? இல்லறவியல், இல்லறம் அப்படின்னா வீடுன்னு அர்த்தமா? அப்போது ஒரு இல்லறத்தில் 20 பேர் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரிக்கு மாதிரி, ஒரு க்ளூ மைண்டில் வச்சுக்கிறதுக்கு. ஒரு இல்லறத்தில் 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேருக்கு அந்த வீட்டில் தூங்குறதுக்கு, அந்த இல்லறத்தில் தூங்குறதுக்கு 4 பாய் இருக்குது. அந்த 4 பாயிலே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 20 பேர் தூங்குறாங்க. காலையில் எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கவங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அதில் 13 பேர் காணும். எங்கன்னு பார்த்தா துறவரம் போயிட்டாங்க. 13 பேர் எங்கே போயிட்டாங்க? துறவரம் போயிட்டாங்க. ஒரே ஒருத்த மட்டும் அங்கேயே இருந்து எல்லாருக்கும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? 20 பேர் ஒரு இல்லறத்தில் தங்கியிருக்காங்க. அந்த 20 பேருக்கு தூங்குறதுக்கு 4 பாய் இருக்குது. அந்த 4 பாயில் தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது 13 பேர் துறவரம் போயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் மீதி இருக்கிற எல்லாருக்கும் அங்கேயே இருந்து ஊழியம் பண்ணுறான். புரியுதா கான்செப்ட்? இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரிக்கு மறக்காது. நல்லா இருக்கா ட்ரிக்கு? ஈஸியாக இருக்கா மனப்பாடம் பண்ண? சரி, அடுத்தது வாங்க. பொருட்பால். பொருட்பாலில் மொத்தமாக எத்தனை பார்த்தோம்? 3 இயல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 3 இயல்களில் ஃபஸ்ட்டு அரசியல். அரசியல் பொறுத்த வரைக்கும் 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அரசியலில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 25 அதிகாரங்கள். ரெண்டாவது அங்கவியல் அல்லது அமைச்சியல்னு போட்டிருப்பீங்க. அதில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 32 அதிகாரம். அதில் எத்தனை இருக்குன்னா 32 அதிகாரம். 32 அதிகாரங்கள் மொத்தமாக இருக்குது. அடுத்து மூணாவதாக ஒலிபியலில் 13 அதிகாரங்கள் இருக்குது. ஒலிபியலில் 13 அதிகாரங்கள் இருக்குது.
அரசியலில் 25, அங்கவியல் அல்லது அமைச்சியலில் 32 அதிகாரங்கள், ஒலிபியலில் 13 அதிகாரங்கள். அடுத்தது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால், அதில் மொத்தம் 2 இயல்கள் இருக்குது. அந்த 2 இயல்கள் என்னென்ன? களவியல், கற்பியல். களவியலில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 7. களவியலில் 7 அதிகாரங்கள் இருக்குது. கற்பியலில் 18 அதிகாரம் இருக்குது. களவியலில் 7 அதிகாரமும் கற்பியலில் 18 அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கிளியராக எல்லாருக்கும்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இதை கிளியராக எழுதிட்டீங்களா இது வரைக்கும்? ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம திருக்குறளில் தெரிஞ்சுக்க வேண்டியது, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு, பிரிண்ட் பண்ண வருஷம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. முதலில் திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. 1812 வருடம். 1812 வருடம் முதல்ல திருக்குறள் எப்போ அச்சடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1812 வருடம். யார் இதை பிரிண்ட் பண்ணியிருப்பா முதல்ல அப்படின்னா மலையத்து வசன் மகன் தஞ்சை ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் பாருங்க. மலையத்து வசன் மகன் தஞ்சை ஞானப்பிரகாசம். கமெண்ட்ல இருக்கு பாருங்க. இவர் தான் வந்து முதல்ல திருக்குறளை பிரிண்ட் பண்ணியிருப்பார். முதலில் அச்சிட்டிருப்பார். 1812 மலையத்து வசன் மகன் தஞ்சை ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் முதலில் திருக்குறளை அச்சிட்டவர். அடுத்தது, திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கொஷின். எத்தனை பேர்? அதாவது பழைய உரை, இப்போ இருக்கிறதெல்லாம் கணக்கில் கிடையாது. நம்ம பழைய உரை திருக்குறள் எழுதின காலகட்டத்திற்கு அப்புறம் அந்த பிற்காலத்திலேயே எழுதப்பட்ட உரை அப்படின்னா மொத்தம் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. 11 என்ன பொருள் சொல்லுங்க பார்ப்போம். 11 அப்படின்னா என்ன பொருள்? யாருக்காவது தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சா 11 என்ன பொருள்? 11 மீன்ஸ் 10ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது முதல் திருக்குறள் எழுதப்பட்டு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 10 பேர். ஓகேவா? 11 அப்படின்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. 11 அப்படின்னா 10 பேர் அப்படிங்கிறதே நோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 11 யார் யாருங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதா? இந்த 11 யாரு? ஃபர்ஸ்ட் தருமர் கமெண்ட்ல போடுறேன் பாருங்க. தருமர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிப்பெருமாள், தருமர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிப்பெருமாள், மணக்குடவர், பரிமேல் அழகர், மல்லர், காளிங்கர், பத்து பேர் வந்துட்டாங்களா? நச்சர் சொல்லல பாருங்க. அதோட 10 பேர் மொத்தம். நச்சர் மொத்தமா 10 பேர். இந்த 10 பேர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க. இப்போ ப்ரெசண்டாக வந்து கலைஞர் மு. கருணாநிதி, மு. வரதராசனார்,
இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பட் நம்ம வந்து இந்த பதின்மர் உரையை தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இவங்கெல்லாம் பழங்காலத்தில் உரை எழுதின முக்கியஸ்தர்கள். இவங்களோட உரை மூலமாக தான் நமக்கு முக்கியமாக இதை பற்றின விஷயமே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா இல்லையா? ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த உரையில முதல்ல உரை எழுதுனது யாரு அப்படின்னு ஒரு கொஷின். முதல் உரை, இந்த 10 பேரை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 10 பேர்ல முதல்ல உரை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. முதல் உரை வந்து மணக்குடவர். முதல் உரை எழுதுனது யாருன்னா மணக்குடவர். இந்த 10 பேர்ல இருக்கிற ஒருத்தர் தான் மணக்குடவர். அவர் தான் முதல் உரை எழுதியிருப்பாரு இந்த திருக்குறளுக்கு. ஓகேவா? முதல் உரை எழுதுனது மணக்குடவர். சிறந்த உரை யார் எழுதியிருப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சிறந்த உரை, முதல் உரை எழுதுனது மணக்குடவர். சிறந்த உரை எழுதுனது யாரு அப்படின்னா பரிமேல் அழகர். சிறந்த உரை எழுதுனது பரிமேல் அழகர். முதல் உரை எழுதுனது மணக்குடவர், சிறந்த உரை எழுதுனது பரிமேல் அழகர். சிறந்த உரை யார் எழுதியிருப்பானா பரிமேல் அழகர். அதே மாதிரி இந்த உரை எழுதினவங்கள்ல காலத்தால் முற்பட்டவர், அதாவது ரொம்ப முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. காலத்தால் முற்பட்டவர் யாருன்னா தருமர். காலத்தால் முற்பட்டவர் யாரு அப்படின்னா தருமர். காலத்தால் முற்பட்டவர் தருமர். காலத்தால் பிற்பட்டவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. காலத்தால் பிற்பட்டவர், காலத்தால் முற்பட்டவர்னா தருமர். காலத்தால் பிற்பட்டவர் யாருன்னா பரிமேல் அழகர். காலத்தால் பிற்பட்டவர் பரிமேல் அழகர். அதுக்கடுத்து மொழிபெயர்ப்புகள். மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடலாம். இந்த 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க அஃபிஷியலாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் பார்த்துருப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த மொழிபெயர்ப்புகளில் முக்கியமான மொழிபெயர்ப்புகள் யார் யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி நிறைய கேட்டிருக்காங்க, அதனால நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இவர் உங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. இவர் திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்திருப்பார். வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்திருக்காரு. அதாவது அறத்துப்பாலையும் பொருட்பாலை மட்டும்தான் இவர் மொழிபெயர்த்திருக்காரு. இன்பத்துப்பாலை மொழிபெயர்க்கல. அறத்துப்பாலையும் பொருட்பாலை மட்டும் மொழிபெயர்த்திருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் அப்படியே பிராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. லத்தீனுக்கு பக்கத்திலே பிராக்கெட் போட்டு வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்காரு. எதனா அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும். அடுத்தது டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு பார்த்தீங்கன்னா ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. ரஷ்ய மொழி அப்படின்னா உருசியம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ரஷ்ய மொழி அப்படிங்கிறத உருசியம் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஏதோ மொழின்னு நினச்சிக்காதீங்க. உருசியம்னா ரஷ்யா அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்தது டால்ஸ்டாய். டாக்டர் க்ரவுல். அடுத்தது டாக்டர் க்ரவுல். டாக்டர் க்ரவுல் ஜெர்மன் மொழி. டாக்டர் க்ரவுல் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்தது ஏரியல். ஏரியல் அப்படிங்கிறவர் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருப்பார்.
ஏரியல் அப்படிங்கிறவர் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தது ஏரியல். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாத தேசிகர். வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு மொழியிலையும், பிடி ஜெயின் பிடி ஜெயின்ங்கிறவர் ஹிந்திலையும் மொழிபெயர்த்திருப்பார். பிடி ஜெயின்ங்கிறவர் ஹிந்தியில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்தது கிட்டு சிரோன்மணி. கிட்டு சிரோன்மணிங்கிறவர் வக்கிரபோலி மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். வக்கிரபோலி மொழி. கிட்டு சிரோன்மணிங்கிறவர் வக்கிரபோலியில் மொழிபெயர்த்திருப்பார். கிட்டு சிரோன்மணிங்கிறவர் வக்கிரபோலி மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். வக்கிரபோலி மொழிங்கிறது ஒன்றும் கிடையாது, இவங்க நரிக்குறவர்கள் பேசுகிற மொழி. ப்ராக்கெட்டில் வேணால் போட்டுக்கோங்க. நரிக்குறவர்கள் சமீபத்தில் இவங்களை ட்ரைபல்ஸ் கேட்டகரியில் ஆட் பண்ணாங்க, அதனால இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நரிக்குறவர்கள்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பழங்குடியினர், அவங்க பேசுகிற மொழி தான் என்னென்னா இந்த வக்கிரபோலி அப்படிங்கிற மொழி. புரியுதா? அந்த மொழியில் மொழிபெயர்த்தது கிட்டு சிரோன்மணி அப்படிங்கிறவர். அடுத்தது ஆங்கிலத்தில் நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. நான் சொல்கிற நேம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாருமே ஆங்கிலம். ஆங்கிலம் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இவங்க நேம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஆங்கிலத்தில் யாரெல்லாம் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிண்டர்ஸ்லே வாவேசு ஐயர். கிண்டர்ஸ்லே வாவேசு ஐயர், பூர்ணலிங்கம், கிண்டர்ஸ்லே வாவேசு ஐயர், பூர்ணலிங்கம், ராஜாஜி. கிண்டர்ஸ்லே வாவேசு ஐயர், பூர்ணலிங்கம், ராஜாஜி, எல்லீஸ் துரை, இவங்க எல்லாருமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க. கிண்டர்ஸ்லே வாவேசு ஐயர், பூர்ணலிங்கம், ராஜாஜி, எல்லீஸ் துரை. அடுத்து வந்து ஜியு போப்பும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இதை தனியாக எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா இவரை பற்றி இன்னொரு பாயிண்ட் சேர்த்து பார்ப்போம். அவர் என்னவா மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறத. ஜியு போப், ஏன்னா இவர் தான் முதல்ல மொழிபெயர்த்திருப்பார் ஆங்கிலத்தில். ஜியு போப் தான் திருக்குறள் ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்த்திருப்பார். என்னங்கிற டைட்டில் அப்படின்னா சாக்ரட் குறள் அப்படிங்கிற டைட்டிலில் சாக்ரட் குறள் அப்படிங்கிற டைட்டிலில் ஜியு போப் முதல்ல திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார் 1886 வருஷம். 1886 வருஷம். 1 minute. அடுத்தது திருக்குறளில்
உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பான். அதாவது அன்புடைமை, அருளுடைமை, பொருளுடைமை, ஆள்வினை உடைமை, இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய இருக்குது. அந்த மாதிரி உடைமை அப்படின்னு வரும் ஒரு வார்த்தை கூட சேர்ந்து. அந்த மாதிரி உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ள அதிகாரம் எத்தனைனா 10. திருக்குறளில் உடைமை என்னும் சொல்லில் வரும் அதிகாரங்களின் எண்ணிக்கை மொத்தம் 10 இருக்கு. திருக்குறளில் உடைமை எனும் சொல்லில் வரும் அதிகாரங்களின் எண்ணிக்கை 10. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7ங்கிற எண்ணு பெயர், 7ங்கிற நம்பரோட பெயர், 7ங்கிற எண்ணு பெயர் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்று இருக்கு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 8 குறட்பாக்களில் இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். 7ங்கிற எண்ணு பெயர் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்று இருக்கு அப்படின்னா 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். 7ங்கிற அதாவது எண்ணு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எண்ணு சொல்ல முடியாது, 7ன்னு அழகாக தமிழில் எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது அது எத்தனை குறள்னா 8 குறள் அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி கோடிங்கிற வார்த்தை, கோடி க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கோடிங்கிற வார்த்தை எத்தனை குறளில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா மொத்தமாக 7 இடங்களில், 7 இடம், 7 குறளுங்கிறத விட 7 இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரே குறளில் கூட 2 தடவை பயன்படுத்தியிருக்கலாம், அதனால் 7 இடம்னு சொல்கிறாங்க. கோடிங்கிற வார்த்தையை 7 இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி 70 கோடி, 70 கோடி அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை இடத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு இடத்துல மட்டும். 70 கோடிங்கிறது ஒரு இடம்ல மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. 70 கோடிங்கிறது ஒரு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண், திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் அப்படின்னு ஒரு எண் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? இடம்பெறாத ஒரே எண், திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் அப்படின்னா அது இது மட்டும்தான். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே எழுதிக்கோங்க. திருக்குறளில் எந்த நம்பரை பற்றின குறள் இல்லை அப்படின்னா 9ங்கிற நம்பரை பற்றின குறள் கிடையாது. இனிமே தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் அப்படின்னா அது 9. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. திருக்குறளில் குறிப்பிட்ட 2 மலர்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த மலர்களை தவிர வேற எந்த மலர்களை பற்றியும் திருக்குறளில் பேசலை. என்னென்ன மலர்கள் அப்படின்னா அனிச்சம், குவளை. அனிச்சம் அப்படின்னு ஒரு மலரும், குவளை அப்படின்னு ஒரு மலரும், 2 மலர் மொத்தமாக. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள பழம் ஒரே ஒரு பழம். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள பழம் என்னது அப்படின்னா ஒன்னே ஒன்று, நெருஞ்சி. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே பழம் என்ன அப்படின்னா அது நெருஞ்சி. மரம் என்னென்ன அப்படின்னா பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரம் என்னென்ன வரும் அப்படின்னா பனை, மூங்கில். இந்த 2 மரங்கள் பற்றி மட்டும்தான் திருக்குறளில் கொடுத்துருக்காங்க. மரம், பனை, மூங்கில். அதே மாதிரி விதை, திருக்குறளில் என்ன விதையோட பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குன்றிமணி விதை. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரு விதையோட பெயர் என்ன அப்படின்னா குன்றிமணி விதை. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை அப்படின்னா அது குன்றிமணி விதை. இப்போ உயிரெழுத்து ஆ முதல் அவ் வரை இருக்கு இல்லையா, இந்த மொத்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்படாமல் இருக்கு அப்படின்னா அந்த எழுத்து என்ன? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது தெரியுதான்னு பார்ப்போம். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்து இருக்கு.
திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து. மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள்ல ஒன்னே ஒன்று அவு. சூப்பர். அவுங்கிற எழுத்து மட்டும் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவு. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது அப்படின்னா அது அவு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இருமுறை வரும் ஒரே அதிகாரம். இப்போ மொத்தமாக 133 அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் அந்த 133 அதிகாரங்களில் ஒரே அதிகாரத்தோட பெயர் 2 டைம் வர்ற மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அதிகாரமும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துக்கு கீழேயும் 10 குறட்பாக்கள் இருக்கும். ஆனால் ஒரு அதிகாரம் மட்டும் 2 இடங்களில் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த அதிகாரம் தான் என்னன்னு கேட்குறாங்க. குறிப்பறிதல். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னு கேட்டால் அது குறிப்பறிதல். சூப்பர் சூப்பர் யாழினி. குறிப்பறிதல். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். இது எல்லாமே எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். ஏன்னா திருக்குறளில் இப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா எல்லாமே சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுட்டாங்க. ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் 6 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் கரெக்டு, இதில் எதெல்லாம் ராங்கு அப்படின்னு சூஸ் பண்ணுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எல்லா டேட்டாவும் தெரிஞ்சாதான் எது கரெக்டு எது ராங்குன்னு சொல்ல தெரியும். புரியுதா? அப்போ எல்லா டேட்டாவும் தெளிவாக தெரியணும். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அடுத்தது திருவள்ளுவர் தினம்னு எதை சொல்லலாம்? திருவள்ளுவர் தினம், அதாவது திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் திருவள்ளுவர் தினம். யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் தேதி. சூப்பர். திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள். இதுவே திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா, திருவள்ளுவர் ஆண்டுனா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் அப்படி கேட்டா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள். அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு கரெக்ட். சூப்பர். கிமு 31ங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள். எனிவன்? திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள்னு கேட்டா தை 1. புரியுதா? திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கக்கூடிய நாள் தை 1. திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறது தை 2. ஏறா இருக்கா? திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள்னா தை 1. எப்பவுமே ஆண்டுங்கிறது 1ஆம் தேதி தானே தொடங்கும். அதனால தை 1ங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் தினம்ங்கிறது 2ஆம் தேதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது 2025 இந்த ஆண்டுடைய திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 2025ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக அப்படின்னா என்ன பண்ணணும்? திருவள்ளுவருடைய ஆண்டு 31, கிமு 31ங்கிறதுனால எந்த வருஷத்தை கேட்குறாங்களோ அந்த வருஷத்துக்கு கூட +31 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. திருவள்ளுவர் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட 2075ன்னு ஒரு வருஷத்தை கொடுத்துட்டு 2025ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஆண்டு கூட +31 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடணுங்கிறது. கிளியரா? எந்த ஆண்டை கேட்குறாங்களோ அந்த ஆண்டு கூட 31ங்கிறத ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்தது இப்போ முதல்ல பதிப்பித்தவர் யாருங்கிறது நமக்கு பார்த்துட்டோமா? முதலில் அச்சிட்டது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து முதலில் பதிப்பித்தவர். திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் அப்படின்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அச்சிட்டவர்னு பார்த்துருப்போம். அடுத்தது திருக்குறளை முதல்ல பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்தவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பரிமேலழகர் உரையுடன், பரிமேல்
அழகர் உரையுடன் முதலில் பதிப்பித்தவர் யார்? இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. பரிமேல் அழகர் உரையுடன் முதலில் பதிப்பித்தவர். ஏன்னா இவரது தான் சிறந்த உரை இல்லையா, அதனால இந்த மாதிரி தனியாகவும் கேட்குறாங்க. பரிமேல் அழகர் உரையுடன் முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர். ராமானுஜ கவிராயர் இவர் தான் முதல்ல பதிப்பிச்சிருப்பார். திருக்குறளோட திருக்குறளை பரிமேல் அழகரோட உரையோட சேர்த்து பதிப்பிச்சவர் ராமானுஜ கவிராயர். எப்போ பதிப்பிச்சிருப்பாருன்னா 1840 வருடம். 1840 வருடத்தில் இதை பதிப்பிச்சிருப்பார். பரிமேல் அழகர் உரையுடன் முதலில் பதிப்பித்த முதல்ல பதிப்பிச்சது மலையத்துவசன் மகன் தஞ்சை ஞானப்பிரகாசம் 1812 வருஷம். அடுத்தது பரிமேல் அழகர் உரையோட சேர்த்து முதல்ல பதிப்பிச்சது யாருன்னா ராமானுஜ கவிராயர் 1840 வருஷத்தில் பதிப்பிச்சிருப்பார். அதுக்கடுத்து ஒரு 2 நூல்களை தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருப்பாங்க. தமிழுக்கு கதி, இந்த 2 நூல் தான் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். காத்தி அப்படின்னா கம்பராமாயணம் திருக்குறள் அப்படின்னு அர்த்தம். காத்தின்னு சொல்கிறோம்ல, கதி காத்தி, தமிழுக்கு கதி கம்பராமாயணம் திருக்குறள். இந்த கண்டென்ட்டை சொன்னது யாரு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு சொன்னது செல்வ கேசவராய முதலியார் அப்படின்னு ஒருத்தர். செல்வ கேசவராய முதலியார். செல்வ கேசவராய முதலியார் இவர் தான் முதல்ல தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு முதல்ல சொன்னது யாருன்னா செல்வ கேசவராய முதலியார். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்னது அப்படின்னா தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல். உயிர்நிலை என போற்றப்படும் நூல் டைரக்டாக திருக்குறள் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். அதுக்கடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு ஒரு லைன் இருக்கு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. இது சொன்னது யாருன்னு கேட்பாங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. இந்த கண்டென்ட்டை சொன்னது பாரதியார். இது சொன்னது யாரு அப்படின்னா பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. இதை சொன்னது பாரதியார். அடுத்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இது பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இது பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இந்த லைன் பாரதிதாசன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது எது? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது பாரதியார். இப்போ ரெண்டாவதா சொன்னது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன்.
மாற்றி எழுதிடாதீங்க, ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்குறது அதிகமாக வாய்ப்பு இருக்க கொஷின் அதெல்லாம். அடுத்தது, வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தேன்னு ஒரு பாட்டு. 4 லைன் வரும், நான் 2 லைன் மட்டும் சொல்கிறேன். பாரதிதாசனோட ஒரு பாட்டு இது. இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே. இந்த 2 வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தேங்கிறது ஒரே பாடல். இதை சொன்னது யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன். பாரதிதாசனுடைய பாடல் வரி. அதுக்கடுத்து இன்னொரு பாடல் வரி இருக்கு பாரதிதாசனோடது. தெள்ளு தமிழ்நாட்டை சின்னஞ்சிறிய 2 அடிகள். அடுத்தது, தெள்ளு தமிழ்நாட்டை சின்னஞ்சிறிய 2 அடிகள். இது ஒரு தனி லைன். தெள்ளு தமிழ்நாட்டை சின்னஞ்சிறிய 2 அடிகள். இதுவும் பாரதிதாசன். தெள்ளு தமிழ்நாட்டை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பாரதிதாசன். அடுத்தது, வள்ளுவன் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள். இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. வள்ளுவன் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள். மனோன்மணியம் பே சுந்தரனார், தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எழுதியிருப்பார் இல்லையா, அவரு. மனோன்மணியம் சுந்தரனார். வள்ளுவன் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் அப்படிங்கிற இந்த வரியை கொடுத்தது யாரு அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார். இவர் தான் இந்த லைனை கொடுத்திருப்பார். மறவர நன்குணர்ந்தோர்கள். அடுத்தது, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு ஒரு வரி. குறுகத் தரித்த குரல். இது வந்து ஔவையாருடைய ஒரு லைன். ஔவையார் பாடின ஒரு வரி. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படிங்கிறது திருக்குறளை பத்தி ஔவையார் புகழ்ந்து பாடின ஒரு வரி. இதுலயே அணுவைங்கிற வார்த்தைக்கு பதிலாக கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல்னு மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா இடைக்காடருங்கிறவர் பாடியிருப்பார் அந்த லைன். அப்படியே அணுங்கிற வார்த்தைக்கு கடுகுன்னு மாற்றணும். இவ்வளோதான். அணுவை கடுகை, அவ்வளோதான் மாறும். ஸோ இப்படி ஒருத்தர் பாடியிருக்காரு, அவர் பேர் இடைக்காடர். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மாற்றி எழுதிக்கோங்க. இன்னொன்று, அணுவை துளைத்துங்கிற இடத்துல கடுகை துளைத்துன்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா இடைக்காடர் பாடின பாட்டு. நீங்களே என்ன மாதிரி கடுகை மட்டும் போட்டு எழுதிக்காதீங்க. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னா அது இடைக்காடருடைய பாடல் வரி.
அடுத்தது, தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என போற்றப்படும் நூல். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் திருக்குறள். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என போற்றப்படும் நூல். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என போற்றப்படும் நூல் திருக்குறள். அதுக்கடுத்து, திருக்குறள் என்ற நூல் தோன்றி இருக்காவிட்டால், திருக்குறள் என்ற நூல் தோன்றி இராவிட்டால், திருக்குறள் என்ற நூல் தோன்றி இராவிட்டால் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்திருக்காது. திருக்குறள் என்ற நூல் தோன்றி இராவிட்டால் தமிழ் என்ற மொழி இருந்திருக்காது. திருவள்ளுவன் தோன்றி இராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருந்திருக்காது. என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? திருக்குறள்ங்கிற ஒரு நூல் இல்லாம இருந்திருந்தா தமிழ்ங்கிற மொழியே இருந்திருக்காதுன்னு, திருவள்ளுவன் ஒருத்தர் இல்லை அப்படின்னா தமிழன்கிற ஒரு இனமே இருந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அது யார் அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படிங்கிற ஒருத்தர். கி.ஆ.பெ. விஸ்வநாதம். இவர் தான் சொல்லியிருப்பார். கி.ஆ.பெ. விஸ்வநாதம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்ட ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்த கண்டென்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் முடிச்சிட்டிங்களா? சொன்ன வரைக்கும் டிக்டேட் பண்ணதெல்லாம் கரெக்டாக எழுதுறதுக்கு டைம் கிடைக்குதா? அடுத்த ஒன்று சொல்கிறேன், டிக்டேட் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லலகும் பொருளலகும் பொருளலகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை, அதாவது ஒன்றாக இணைந்துன்ற மீனிங்ல வரும். சொல் அழகும் பொருள் அழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு வித்தாக கொள்வதே சால பொருத்தம் என கூறியவர் யாருன்னு கேட்கலாம். சொல்லலகும் பொருளலகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு வித்தாக கொள்வதே சால பொருத்தம். ஓகே, நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே சொல்லலகும் பொருளலகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருத்தம். இப்போ கிளியரா வருதா வாய்ஸ்? ஓகே தானே வாய்ஸ் இப்போ? ஓகே, அப்போ சூப்பர். எழுதியாச்சா? அதை சொல்லலகும் பொருளலகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு வித்தாக கொள்வதே சால பொருத்தம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. திரும்ப சொல்லணுமா? சொல் அலகும் பொருள் அலகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு வித்தாக கொள்வதே, வித்துனா விதை, வாழ்க்கைக்கு வித்தாக கொள்வதே சால பொருத்தம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாருங்கிறவர் தான் இதை சொல்லியிருப்பாரு. எந்த நூல்லனா திருவள்ளுவ மாலைங்கிற நூலில் சொல்லியிருப்பார். சீத்தலை சாத்தனாருங்கிறவர் திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் இதை சொல்லியிருப்பார். திருவள்ளுவ
மாலை. திருவள்ளுவ மாலைங்கிற நூலில் இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். ஆக்சுவலி திருவள்ளுவ மாலைங்கிற நூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த திருவள்ளுவ மாலைங்கிற நூல் உருவானதுக்கு காரணமே என்ன அப்படின்னா திருக்குறளை புகழ்ந்து பாடுறதுக்காக தான். புரியுதா? இந்த நூல் வேற எதுக்காகவும் கிடையாது, உருவானதே திருக்குறளை புகழ்றதுக்காக மட்டும்தான். அப்படி பார்த்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலைன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவ மாலைன்னு போட்டுக்கோங்க, திருவள்ளுவ மாலை. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஒவ்வொருத்தரும் அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு பார்த்தோம்ல. கியாபி விஸ்வநாதம் ஒன்று சொன்னார், அவரு ஒன்று சொன்னார், இன்னுமே நம்ம பார்ப்போம், இன்னும் சில நோட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இவங்க சொன்ன எல்லா விஷயமும் திருவள்ளுவ மாலையிலேருந்து தான் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? இப்போ திருவள்ளுவ மாலைங்கிற நூல் எதற்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா முழுக்க முழுக்க திருக்குறளோட சிறப்பை உணர்த்துவதற்காக தான் உருவாச்சு. இப்போ இதில் ஒரு கண்டென்ட் எழுதிக்கோங்க. திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த திருவள்ளுவ மாலையில் மொத்தம் 55 பாடல்கள் இருக்குது. இந்த 55 பாடல்களும் திருக்குறளை சிறப்பித்து மட்டுமே பாடப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நூல் உருவானதே எதுக்காக அப்படின்னா திருக்குறளை சிறப்பிக்கிறதுக்காக மட்டுமே உருவான நூல். அப்போது இந்த நூலில் மொத்தமாக இருக்கக்கூடியது 55 பாடல்கள். இந்த 55 பாடல்களும் எதை பற்றி பேசுது அப்படின்னா திருக்குறளை பற்றி மட்டும்தான் பேசுது. அதே மாதிரி 55 புலவர்கள் இந்த பாடல்களை எழுதியிருப்பாங்க. மொத்தமாக 55 பாடல்கள் இருக்குது. ஆனால் புலவர்கள் 53 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 2 புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு பாடல்கள் எழுதாமல் 2 பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அதனால் 55 பாடல்களுக்கு 53 புலவர்கள் தான் இருக்காங்க. புரியுதா? ஸோ இதுதான் அந்த ரேஷியோ. அப்போது திருவள்ளுவ மாலைங்கிறது திருக்குறளை சிறப்பித்து பாடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கண்டென்ட் என்னன்னா வாழ்வியல் நெறிகளை, அடுத்தது எழுதிக்கோங்க, வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம். வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம், வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றுவதற்கு முன்னரே வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள். புரியுதா? வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் எது அப்படின்னா அது திருக்குறள். இந்த கண்டென்ட் எழுதியாச்சா? வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். அடுத்தது இறை கோட்பாட்டின் அடுத்த கண்டென்ட் இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் நூல். இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் நூல். இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் நூல் எது அப்படின்னா அதுவும் திருக்குறள் தான். இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் நூல் திருக்குறள். இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் நூல் திருக்குறள். அது அடுத்தது நீதி நூல்களுள் காலத்தால் முற்பட்டதும்
பொருட்சிறப்பால் உயர்ந்ததுமாக திகழும் நூல். பொருட்சிறப்பால் உயர்ந்ததுமாக பொருட்சிறப்பால் உயர்ந்ததுமாக திகழும் நூல். நீதி நூல்களுள் காலத்தால் முற்பட்டதும் பொருட்சிறப்பால் உயர்ந்ததுமாக திகழும் நூல். நீதி நூல்களுள் காலத்தால் முற்பட்டதும் பொருட்சிறப்பால் உயர்ந்ததுமாக திகழும் நூல் எது அப்படின்னா அதுவும் திருக்குறள். அடுத்தது உருசிய நாட்டில், உருசியன்னா ரஷ்யா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உருசிய நாட்டில் அணு துளைக்காத, அதாவது ஒரு சின்ன ஆட்டம் கூட உள்ள போக, கண்ணுக்கு தெரியாத ஆட்டம் கூட உள்ள போகாம இருக்க மாதிரி கட்டப்பட்ட ஒரு மாளிகை. உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகை. கிரெம்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெம்லின் அந்த மாளிகையோட பேர். அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில், கமெண்ட்ல போடுறேன் பாருங்க. கிரெம்லின் மாளிகையில், உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைத்து போற்றப்படும் நூல். ரஷ்ய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைத்து போற்றப்படும் நூல் திருக்குறள். உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைத்து போற்றப்படும் நூல் திருக்குறள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் விவிலியத்துடன் பாதுகாக்கப்படும் நூல். விவிலியத்துடன் பாதுகாக்கப்படும் நூல். அது என்ன விவிலியம்? இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் விவிலியத்துடன் பாதுகாக்கப்படும் நூல் அப்படின்னா திருக்குறளே உலக அளவில் உயர்ந்த நூல். அதே என்ன விவிலியத்து கூட சேர்ந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அப்போ இதோட முக்கியமான நூலா இல்லை இதோட பெரிய நூலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. விவிலியம்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தெரியுதான்னு பார்ப்போம் உங்களுக்கு யாருக்காவது. எனிஒன்? விவிலியம்னா என்ன? எல்லாருக்கும் பைபிள்னா என்னன்னு தெரியும்ல. பைபிள், அந்த பைபிள் தான் விவிலியம்னு தமிழில் சொல்கிறோம். உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம்னா அது பைபிள் தான். இரண்டாவது அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது தான் திருக்குறள். புரியுதா? திருக்குறளுக்கு முன்னாடியே பைபிள்னு ஒன்று இருக்குது. அதனால தான் பைபிளுக்கு ஈக்குவலாக திருக்குறளை பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் விவிலியத்துடன் பாதுகாக்கப்படும் நூல் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல். ரெண்டாவது தான் திருக்குறள். ஓகேவா? அடுத்தது திருவள்ளுவர் மாலையிலிருந்து ஒரு பாடல். திருவள்ளுவர் மாலையிலிருந்து ஒரு பாடல். தினையளவு போதா சிறுபுல் நீர், தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு வரும். நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த லைன் வந்து கபிலருடைய பாடல் வரி. இன்னும் போடலை, போட போகிறேன்.
கபிலருடைய திருவள்ளுவ மாலையில கபிலர் எழுதின பாட்டு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். ஆக்சுவலி இந்த படித்தால்ல இல்லு மாற்றிக்கோங்க. இல்லு வந்து வகர லகரம் வரணும். தனியாக இல்லு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இல்லு யூஸ் பண்ணிக்கோங்க படித்தாளுக்கு. அது கமெண்ட்டில் மாறி வந்துருச்சு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு வரணும். அதாவது என்னன்னா, ஒரு புல் மேலே இருக்கக்கூடிய ஒரு பனித்துளி இருக்கு இல்லையா, அந்த பனித்துளி ஒரு பெரிய தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பனைமரத்தையே அந்த துளி மூலமாக நமக்கு காமிச்சிருமா. புரியுதா? அந்த மாதிரி வந்து நம்ம தமிழர்களுடைய இதை சொல்லியிருக்காங்க, அறிவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலீலியோவோட எக்ஸ்பிளனேஷன் கூட ஒப்பிட்டு பேசுவாங்க. இதை திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படிங்கிறது கபிலருடைய பாட்டு. இந்த வரியை கொடுத்து இது யாரோட பாட்டுன்னு கேட்டாங்கன்னா கபிலரோடது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு வரி, உள்ளுதோறும் இதெல்லாம் யாரோடதுன்னு கேட்பாங்க, அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. உள்ளுதோறும் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. நானே கமெண்ட்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இது யாரோட பாட்டு அப்படின்னா மாங்குடி மருதனார் திருக்குறளை புகழ்ந்து பாடின பாட்டு. மாங்குடி மருதனார். உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு, இது யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா அது மாங்குடி மருதனாருடைய பாடல். அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே கமெண்ட்ல இன்னொன்று போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொய்ப்பால் பொய்யே யாப்ப போயின பொய் அல்லாத. போயின பொய் அல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே. மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே. கமெண்ட்ல போடுறேன், வெயிட் பண்ணுங்க. பொய்ப்பால் பொய்யே யாப்ப போயின பொய் அல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே முப்பாலின். 2 லைனு, அதோட மீதி லைனையும் போடுறேன், எழுதிக்கோங்க. பொய்ப்பால் பொய்யே யாப்ப போயின பொய் அல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே முப்பாலின். ஆக்சுவலி இந்த லைன் தான் போதுமானது. இவரோடதே இன்னும் ஒரு 2 லைன் இருக்கு, அதையும் சொல்றேன். இந்த 2 லைன் யார் சொன்னாங்கன்னா தேனிக்குடி கீரனார். இது கூட இன்னொரு 2 லைன் எழுதிக்கோங்க, இதையும் அவர் தான் சொல்லியிருப்பார். தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. இந்த லைன் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த 2 லைனையும் இந்த 2 லைனையும் சொன்னது யாருன்னா தேனிக்குடி கீரனாருங்கிறவர். தேனிக்குடி கீரனார்.
தேனிக்குடி கீரனார். இவர் தான் வந்து இந்த 2 லைனையும் கொடுத்துருப்பார். எந்த 2 லைனையும்? பொய்ப்பால் பொய்யே யாப்ப போயின பொய் அல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் அப்படிங்கிற முடிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. இந்த 2 லைன். இது யாரோட பாடல்னா தேனிக்குடி கீரனார். இது தேனிக்குடி கீரனாருடைய பாடல் வரி. அடுத்தது எழுதிக்கோங்க. திருக்குறள். இது நீங்களே எழுதிக்கோங்க. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ, திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ, திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று, உரியது அன்று. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியது அன்று. யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது உரியதன்று. அது மண் பதைக்கும் உலகுக்கும் பொது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மண் பதைக்கும் உலகுக்கும் பொது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மண் பதைக்கும் உலகுக்கும் பொது அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிகா. திருவிகாங்கிறவர் தான் இதை சொல்லியிருக்கார். திருவிகா, திருவி கல்யாண சுந்தரம். திருவாரூர் விருத்தாச்சலனார் கரியான சுந்தரம் அப்படின்னு வரும். அடுத்தது செந்தமிழ் செல்வ திருக்குறளை, இது ஒரு வரி. இன்னும் வேற ஒருத்தர் சொன்ன ஒரு வரி. செந்தமிழ் செந்தமிழ் செல்வ திருக்குறளை, செந்தமிழ் செல்வ திருக்குறளை, செந்தமிழ் செல்வ திருக்குறளை, செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே ஓதி, நெஞ்சமே நெஞ்சமே செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய், நெஞ்சமே சிந்தனை செய்வாய், நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். இந்த 2 லைனும் சேர்த்து ஒரு பாடல். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்படிங்கிற பாடல் வரியும், செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அதுவும். அடுத்தது நீதி திருக்குறளை, நீதி திருக்குறளை, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில், நெஞ்சார தம் வாழ்வில், நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து, ஓதி தொழுது ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. இந்த பாடல் வரி மொத்தம் 4 வரியாச்சு. அது வேற இது வேற ஆக்சுவலி, பட் எல்லாம் ஒரே ஆசிரியரால் சொல்லப்பட்டது. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அது 2 லைன் தனி. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுக எழுக ஓர்ந்து அப்படிங்கிறது ஒரு தனி. அதுக்கடுத்து புத்தகம் 100 புரட்டி, புத்தகம் 100 புரட்டி, புத்தகம் 100 புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி, கலைப்புற்று
கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன். சித்தம் கலங்கி திகைப்பதேன். வித்தகன் இந்த ஒரு 2 லைனு. தெய்வ புலவர், அடுத்தது தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது. பொய்யில் மொழி இருக்கும்போது. இப்போ சொன்னேன் இல்லையா, இது கடைசி 2 லைன். மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 8 லைன் சொல்லியிருப்பேன். கரெக்டா? செந்தமிழ் செல்வத் திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம், இது 2 லைனு. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து, இது ஒரு 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் 100 புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன், அது வித்தகன். தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது. இது எல்லாம் சொன்னது யாருன்னா கவிமணின்னு ஒருத்தர். சூப்பர் யாழினி, பர்ஃபெக்டான ஆன்சர். கவிமணிங்கிறவர் தான் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த 8 லைனையும் சொன்னது யார் அப்படின்னா கவிமணி. இது எல்லாத்தையும் சொன்னது கவிமணி. இது எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் போடுங்க, நம்ம அடுத்தது போயிடலாம். முடிச்சாச்சா எல்லாரும்? நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். பெண்டிங். அடுத்தது என்னன்னா வள்ளுவரும் தம் குரல் பாவடியால், வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவ எல்லாம், வையத்தால் உள்ளுவ எல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு ஒரு பாடல் வரி கமெண்ட்ல போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. போட்டேன் பாருங்க. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவ வெல்லாம் அளந்தார் ஓர்ந்து, இதை சொன்னது பரணர். சூப்பர் யாழினி, நல்லா படிச்சிட்டிங்க போலயே திருக்குறளை. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவ எல்லாம் அளந்தார் ஓர்ந்து. அதுக்கடுத்து இன்னும் ஒருத்தரோட கோட் சொல்றேன், பார்த்துக்கோங்க. தானே முழுதுணர்ந்து, தானே முழுதுணர்ந்து தண்டமிழின் வெண்குரலால், தண்டமிழின் வெண்குரலால் வெண்குரலால் ஆனா அறமுதலா, ஆனா அறமுதலா அந்நான்கும். இந்த பாடல் வரி யாரோடதுன்னு கேட்பாங்க. தானே முழுதுணர்ந்து தண்டமிழின் வெண்குரலால் ஆன அறமுதலா அந்நான்கும் அப்படிங்கிறத கொடுத்தது யாருன்னா நக்கீரர். நக்கீரருடைய வரிகள். தானே முழுதுணர்ந்து தண்டமிழின் வெண்குரலால் ஆன அறமுதலா அந்நான்கும் அப்படிங்கிறத கொடுத்தது யாருன்னா நக்கீரர். இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, தேங்க்யூ.